contingent liability and contingent asset அப்படிங்கிற ஒரு ரெண்டு ஹெட்டிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டின்ஜென்சிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். பொதுவாக வந்து கண்டின்ஜென்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டின்ஜென்ட் அசட்னா என்ன, கண்டின்ஜென்ட் லைபிலிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த கண்டின்ஜென்சிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம நார்மலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே என்ன பேசுகிறோம்னா டே புக்ஸ் அப்படின்னு பேசுகிறோம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு பேசுகிறோம். டே புக்ஸ் அப்படின்னு வரும்போது டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஜேர்னல் என்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஜேர்னல் என்ட்ரி வந்து லெட்ஜராக மாறுது. ஒரு வருஷம் முடியும் போது லெட்ஜர் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் போட்டு பார்க்குறோம். அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸாக மாறுது. ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு 3 ஐட்டமாக அது மாறுது. மேபி இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு மாறுது. இதில் வந்து நம்ம அந்த ரூல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரியல் அக்கௌண்ட்டும் பர்சனல் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும். அதே மாதிரி வந்து நாமினல் அக்கௌண்ட் வந்து ட்ரேடிங் P&L அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். இதில் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு நம்ம பேசும்போது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லைபிலிட்டினா என்ன, அசட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் லைபிலிட்டின்னு வரும். இன்டர்னல் லைபிலிட்டி வந்து ஓனர்ஸோட ஃபண்டு, ஒரு ப்ரொப்ரைட்டராக இருக்கட்டும், இல்லை பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், அந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் லைபிலிட்டி, லைபிலிட்டியில ஃபர்ஸ்ட் அதுதான் வரும். அது போக யாராவது ஆடியோ ஆன்ல வச்சிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்டர்னல் லைபிலிட்டியில இந்த வேற ஏதாவது ஜெனரல் ரிசர்வ் வச்சிருக்கோம், இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம வச்சிருக்கோம்னா அதுவும் வரும். அதெல்லாமே ஓனருக்கு போக வேண்டிய அமௌண்ட். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி வந்து பிசினஸ்ல ஓனர் தவிர மற்றவங்க கிட்ட நம்ம பாரோ பண்ணியிருந்தோம்னா மேபி அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லாங் டேர்ம் நேச்சராக இருக்கலாம். லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், பேங்க்ல ஒரு 5 வருஷத்துக்கு லோன் வாங்கியிருக்கோம், அது மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ். இல்லை ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டிஸ் அப்படின்னா அந்த கிரெடிட்டார் ஒரு மாசத்துல பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ இந்த லைபிலிட்டி இவ்வளவு தானவா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காமிக்காத ஒரு லைபிலிட்டி இருக்குது, அதான் கண்டின்ஜென்ட் லைபிலிட்டி. அதே மாதிரி அசட்ல பார்த்தோம் அப்படின்னா அசட்ல வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பிக்சட் அசட்னு பிரிக்கிறோம், இன்னொரு கரண்ட் அசட்னு பிரிக்கிறோம். பிக்சட் அசட்ல வந்து டேஞ்சிபிள், இன்டாஞ்சிபிள். கண்ணுக்கு தெரிஞ்ச அசட் அப்படிங்கிறது வந்து நம்ம மெஷின் சொன்னோம், லேண்ட் சொன்னோம், பில்டிங் சொன்னோம். கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அசட் பிக்சட் அசட். அதே மாதிரி வந்து கண்ணுக்கு தெரியாத அசட், நம்ம பேர், நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல பேர் ஊருக்குள்ள இருக்கு அப்படின்னம்னா மேபி நம்ம அது இண்டஸ்ட்ரி நம்ம இண்டிவிஜுவல்னு வச்சுட்டாலும் சரி, ஒரு ப்ரொப்ரைட்டர் அவருக்கு இருக்கிற நல்ல பேர் ஏக்கு பதிலாக ஏன்கோக்கு போகும். அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனிக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னம்னா நிறைய கஸ்டமர்ஸ் சொல்ல வருவாங்க. பிசினஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாம ப்ரமோட் ஆகும். அப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த குட்வில் மாதிரியான இல்ல காப்பிரைட்ஸ், பேட்டன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாமே இன்டாஞ்சிபிள் அசட். அதெல்லாமே வந்து பணத்தை கொடுத்து வாங்கினது கிடையாது, சர்வீஸ் கொடுத்து ப்ராப்பரா குவாலிட்டி கொடுத்து ஒரு லாங் டேர்ம் நேச்சர்ல நம்மளுக்கு கிடைச்ச கிஃப்ட் அது. அது குட்வில் எல்லாமே வந்து இன்டாஞ்சிபிள் அசட்னு சொல்லுவோம். ஸோ பிக்சட் அசட் முடிஞ்சது. கரண்ட் அசட்னு வரும்போது அதுல தான் வந்து கையில் இருக்கிற கேஷ், பேங்க்ல போட்டு வச்சுக்கிற கேஷ், இல்ல பில் ரிசீவபிள்னு நம்மளுக்கு யாராவது பில்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அப்புறம் அதே மாதிரி டெட்டாஸ் நம்ம கிட்ட கடனுக்கு வாங்கிட்டு இன் ஃபியூச்சர்ல கொடுப்பாங்கன்னா, அப்புறம் அதே மாதிரி ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே. அப்ப இதெல்லாமே வந்து அசட்ஸ்ல கரண்ட் அசட். அப்போ இது நம்ம நல்லா தெரியும், இது நம்ம பார்த்துருக்கோம். இதையை தாண்டி நம்மளுக்கு வந்து கண்டின்ஜென்ட் அசட்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ இது வந்து தெரியாம நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போடும்போது இந்த மாதிரி நேச்சர்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா, ஒரு இன்கம் வந்துச்சுன்னா அது என்ன பண்றது? எக்ஸ்பென்சஸோ இன்கமோ கொடுத்துட்டோம்னா P&L அக்கௌண்ட் போகும். கொடுக்கல இதுதான் அமௌண்ட் அப்படின்னு தெரியும் போது அது வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு வரும், கரண்ட் லைபிலிட்டியாவோ கரண்ட் அசட்டாவோ வரும். ஆனா ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதோட ரிசல்ட் நம்ம கொடுக்கணுமா இல்ல நம்மளுக்கு வருமா, எவ்வளவு வரும், எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து 31/3 வரைக்கும் நம்மளுக்கு தெரியல, கிளியரா தெரியல. ஆனா இந்த பீரியடுக்கு ஒரு லைபிலிட்டி கிரியேட் ஆயிருக்கு, இந்த பீரியடுக்கு ஒரு அசட் வந்து அக்கர் ஆயிருக்கு. அப்போ இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க முடியுமா, இதுதான் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இந்த சேல்ஸ் டாக்ஸ் இப்ப ஜிஎஸ்டின்னு சொல்றோம், இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நிறைய கட்டுறோம். அப்படி ஒரு மாசம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா பில்ல வந்து 2 தடவை போட்டோம். ஒரு பில் போடும்போது 2 தடவை போட்டீங்கன்னா என்ன ஆகும், 2 தடவை டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி ஆயிரும். ஆனா அவங்களுக்கு வந்து பெட்டியில் கொடுத்தது ஒரு தடவை தான். அப்ப அவங்க கிட்ட ஜிஎஸ்டி 2 தடவை கேட்க முடியாது, ஒரு பில்லை ரிவர்ஸ் பண்றோம். அது எப்போ, ஒரு மாசம் கழிச்சு. ஆனா என்ன பண்ணிட்டோம், 2 தடவை ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாதிரி கவர்மெண்ட் கட்டிட்டோம். அப்போ ஒரு மாசம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கட்டினதை வந்து நம்ம ரீஃபண்ட் கேட்கறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ரீஃபண்ட் கேட்கும் போது
அந்த ஜிஎஸ்டி எக்ஸஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கேட்கும்போது அவங்க வந்து இல்லை இது கரெக்டாக நீங்கள் பில் போட்டிருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு ரீசனில் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதிரியான கேஸ்க்கே வந்து நம்ம அப்பீல் போகலாம். ஸோ இதில் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு கோர்ட் இருக்குது, அவங்க கிட்ட வந்து நம்ம அப்பீல் போகலாம். அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படின்னால நம்ம பின்னாடி படிப்போம். அதில் போகும்போது ஒரு கேஸ் மாதிரி ஒரு கோர்ட்டில் வந்து கேஸ் மாதிரி நடக்கும். நம்ம சைடு ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணுவோம், அவங்க சைடு வந்து ஏன் ரீஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தெரியும் 31(3)ல ரீஃபண்ட் வர வேண்டியது அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னால ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்கு. அப்போ இது வந்து 31(3) இப்போ முடியுது. 31(3) இன்னைக்கு நைட் முடியுது. இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம அப்படி வச்சுக்கலாம். ஸோ 31(3) நைட் 12 மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கலாமா வேணாமா? இன்கமாக காமிக்க முடியாது, ஏன்னா அது வந்து எக்ஸ்பென்சஸாக டபுளாக போனது. அது நம்ம உள்ளே வரும்போது இன்கமாக காமிச்சிடலாம். வந்துச்சுன்னா எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும்னா இன்கமாக தான் காமிக்கணும். அதே இது வந்து நம்மளுக்கு வருமா வராதான்னு தெரியாது. கோர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேவரபுளாக கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 6 மாதம் ஆகி போயிடுச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. எப்பவுமே வந்து நம்ம லேட்டாக பேமெண்ட் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சீக்கிரம் பேமெண்ட் வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா அது எக்ஸஸ் பேமெண்ட்னா ரீஃபண்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டோட கொடுப்பாங்க. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த அமௌண்ட் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வராத ஒரு இன்கம் நம்மளுக்கு வந்து இன் ஃபியூச்சரில் வரும். ஆனால் 31(3)க்குள்ள வராது. ஆனால் எவ்வளோ வரும்? நீ கட்டின அமௌண்ட்டு மட்டும் வருமா, இல்லை அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்குவாங்களா, இல்லை நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கோர்ட் ஃபீ எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்களா? இதெல்லாமே வந்து ஜட்ஜு சொல்லுவார். அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இதுதான் சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும்னு தெரியாத ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அசலில் காமிக்க முடியாது. வரவே இல்லைங்கிறதுனால இன்கமில் காமிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போது இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும், ஆனால் எவ்வளோ வரும்னு தெரியாது. பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசட்னு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை காமிச்சு நாளைக்கு அது வரல, இல்லை கம்மியாக வந்துருச்சு, இல்லை அதை விட எச்சா வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்ச அமௌண்ட் தப்பு. பேலன்ஸ் ஷீட்டோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா அசட்டில் நீங்கள் என்ன காமிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு அட் த டைம் ஆஃப் பைண்டிங் ஆஃப் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் அந்த அசட் எல்லாமே என்ன பண்ணுவீங்கன்னா ரியலைஸ் பண்ணுவீங்க. லேண்டை விற்பீங்க, பில்டிங் விற்பீங்க, மிஷினை விற்பீங்க, அதே மாதிரி டெபாசிட் எல்லாம் பணத்தை வாங்குவீங்க, பேங்க்ல இருக்கிற கேஷை வித்ட்ரா பண்ணுவீங்க. எல்லாமே பணமாக கொண்டு வந்து டேபிளில் வச்சுக்குவோம். வச்சுட்டு லைபிலிட்டி எல்லாம் செட்டில் பண்ணுவோம். பேங்க் லோனு கட்டுவோம், கிரெடிட்டார்ஸ் கொடுப்போம், வேற யாராவது கொடுக்க வேண்டிய இருந்துச்சுன்னா கொடுப்போம். எல்லாம் கொடுத்தது போக பேலன்ஸ் அமௌண்ட் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸுக்கு போகும். ஏன்னா அவர் போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு அமௌண்ட் கிடைச்சா நல்ல விஷயம். கேபிட்டல் அமௌண்ட்டாவது கிடைச்சிது அப்படின்னா பரவாயில்ல. அதை விட கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா ஏன் கம்மியாக போகுதுன்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ என்ன பிரச்சனையாகும்? அசட்ல என்ன காமிச்சோமோ காமிச்ச அமௌண்ட்டோட கம்மியாக ரியலைஸ் ஆனால் தான் லைபிலிட்டி செட்டில் பண்ணும்போது ஓனரோட கேபிட்டல் ஃபண்டு குறையும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் தப்பாக காமிச்சிருக்கீங்க. அதனால தான் டெப்ரிசியேஷன் போட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன ரேட்டு மிஷின் அப்படின்னு பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் நம்ம காமிக்கிறோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பேட் டெட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு 100% எந்த அசட் எந்த டேட்டா நம்மளுக்கு ரியலைஸ் ஆவாங்களோ அதை தான் நம்ம காமிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சேல்ஸ் டாக்ஸ் அத்தாரிட்டி மேலே கேஸ் போட்டிருக்கட்டும், இல்லை இது மாதிரி வேற ஒரு கஸ்டமர் மேலே கேஸ் போட்டிருக்கோம், நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு ஃபியூச்சரில் வரும். லீகல் இஷ்யூஸ் அதில் இருக்கு. எப்போ அந்த அமௌண்ட் வரும்னு தெரியாது. ஆனால் 31(3) வரைக்கும் வரல. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இதுதான் அமௌண்ட்னு காமிக்க முடியாது அசட்டா. அதே நேரத்தில் வந்து இப்படி ஒன்று போயிட்டு இருக்குது, இதனால இந்த இன்கம் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கணும்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸே என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு ரியலைசபிள் அமௌண்ட் தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கீழே வந்து ஒரு காலம் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது +2 வரைக்கும் பார்த்த பேலன்ஸ் ஷீட் வேறு. பட் இனிமேல் எல்லாம் நம்ம நிறைய கம்பெனிஸ் தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பெரிய லெவலில் படிச்சுட்டு இருக்கோம். பெரிய லெவலில் படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சிஏ படிச்சுட்டு ஒரு சின்ன ப்ரிப்பரேட்டர் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. அப்போ நம்ம ஒரு கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கும்போது அதோட பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு மாறும். அப்போ அந்த இடத்துல நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம நார்மலாக பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேபிட்டல் அப்படின்னு போட்டோம்னா கேபிட்டல், ஏடு, அடிஷனல் கேபிட்டல், லெஸ், டிராயிங்ஸ், ஏடு, ப்ராஃபிட் ஃபார் த இயர் எல்லாம் போட்டு அவுட்டில் வந்து ஆக்சுவலாக என்ன கேபிட்டல் இந்த வருஷம்னு போடுவோம். அதே மாதிரி மெஷினரி, லெஸ் டெப்ரிசியேஷன், அப்போ கரண்ட் இயரோட வேல்யூ அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல எல்லாம் காமிப்போம். ஆனால் கம்பெனிஸில் அப்படி பண்ண முடியாதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அவங்க பார்த்தோன்னா புரியுற மாதிரி இருக்கணும். பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டியாக டீட்டெயில் தான் அவங்களுக்கு புரியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா மெஷின் அப்படின்னு மட்டும் போட்டிருப்போம், கேபிட்டல் அப்படின்னு மட்டும் போட்டிருப்போம். அதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர், நோட் நம்பர் 1, நோட் நம்பர் 2ன்னு போட்டிருப்போம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கீழே தனித்தனியாக கொடுத்துருப்போம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது நோட் நம்பர் 1. அப்போ அதில் வந்து ஆதரைஸ்டு கேபிட்டல் எவ்வளவு, இஷ்யூடு கேபிட்டல் எவ்வளவு, பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு தனித்தனியாக காமிச்சிருப்போம். அந்த பெய்ட் அப் கேபிட்டல் தான் ஆக்சுவல் லைபிலிட்டி. ஆனால் இந்த கம்பெனியில் எவ்வளவு ஆதரைஸ் பண்ணாங்க, எவ்வளவு இஷ்யூ பண்ணாங்க, எவ்வளவு அரியர்ஸ் இருக்கு, எவ்வளவு வந்து பணமாக வந்திருக்கு, இதெல்லாமே தனித்தனியாக காமிப்போம். மெஷின் அப்படின்னா மெஷின் டோட்டல் காஸ்ட் என்ன, அதில் இந்த வருஷத்துக்கான டெப்ரிசியேஷன் என்ன, இது வரைக்கும் அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அது எவ்வளவு, இதெல்லாம் போட்டு தனியாக நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் டீட்டெயில்டாக இருக்கும். அப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். ஃபிக்ஸட் அசெட் அதில் மெஷின், லேண்ட் அப்படின்னு ஒவ்வொன்றும் அமௌண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கும். உங்களுக்கு எதில் டீட்டெயில் வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது கம்பேர் பண்ண பண்ணுவாங்க லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்டாகலாம் காமிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது கீழே நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று போடுவோம். அந்த நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் வந்து கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் அப்படின்னு காமிப்போம். இந்த கண்டிஞ்சன்ட் அசெட் பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ளே வராது, பட் நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் வந்து தனியாக வரும். அதில் வந்து நம்ம போட்டிருப்போம். இப்படி ஒரு ட்ரையல் போயிட்டு இருக்கு, கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இன் ஃபியூச்சரில் தான் வரும். இந்த அமௌண்ட் வந்து இதுதான் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம கிளைம் பண்ண அமௌண்ட் இது மேபி 1 lakh வச்சுக்கோங்க. 1 lakh கிளைம் பண்ணியிருக்கோம். எக்ஸஸ் பேமெண்ட் இன்ட்ரெஸ்டோட 1.25 லட்சம் வரணும். எவ்வளோ வரும்னு தெரியாதுங்கிறதுனால 1.25 lakhs எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் போட்டிருப்போம். அப்போ ஒரு இன்கம் அசட்டாக மாறி இருக்கு. ஆனால் அந்த அசட்டும் எக்ஸாக்டாக தெரியாது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸில் காமிப்போம். இதே தான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இப்போ கவர்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம மேலே கேஸ் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு கிரெடிட்டார் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கட்டும் நம்ம மேலே கேஸ் போட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்போ கிளைம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளும் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்பீல் போவோம். நாங்கள் இது பண்ணது கரெக்டு தான், நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். பட் எனிவே நம்மளுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு தெரியாது. கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, பட் மினிமம் அமௌண்ட்டாவது கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு லைபிலிட்டி. அது அந்த ஈவெண்ட் எப்போ நடந்துச்சு, கரண்ட் இயரில் நடந்திருக்கு. அப்போ 31/3 பீரியடுக்கானது 1/4 31/3 ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அதுக்காக ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் நம்ம ஒரு அமௌண்ட் வந்து கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் லைபிலிட்டியில காமிக்க முடியாது. ஏன்னா அதுதான் வரும்னு தெரியாது. வராமையும் போகலாம், அதை விட எச்சா வரலாம், இல்லை அதே அமௌண்ட்டும் வரலாம். எதுவுமே தெரியாது. அப்படிங்கும்போது லைபிலிட்டியில எக்ஸாக்டா ஒரு அமௌண்ட் தெரியல போடக்கூடாது. அப்போ என்ன பண்றோம், நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ்ல வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறோம். இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியில வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் லைபிலிட்டியா இருக்கு, ஆனால் எக்ஸாக்டா அமௌண்ட் சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி அப்படின்னு பேரு. ஸோ கண்டிஞ்சன்ட் அசட்டோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியோ எங்க வரும்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு இதுல வராது. எதுல வராது அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வராது. பேலன்ஸ் ஷீட்டு கீழே நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா இருக்கட்டும் கண்டிஞ்சன்ட் அசட்டா இருக்கட்டும், இதை வந்து மற்ற 2 விஷயத்து கூட கம்பேர் பண்ணி டவுட் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ப்ரொவிஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம +2 லெவலே கேட்டிருப்போம். ப்ரொவிஷன் ஃபார் ரிப்பேர்ஸ் ஆன் மிஷினரி, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்மளுக்கு கிட்ட இருக்கிற ஒரு அசட் அதுக்கு வந்து இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும், இல்லை ஒரு டெட்டாஸ் இருக்காரு அதில் இவ்வளோ வராமல் போகும். அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இந்த வருஷம் நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அடுத்த வருஷம் இந்த ப்ராஃபிட் எதில் வந்துச்சு, சேல்ஸ்னு ஒரு இன்கம் காமிச்சதுனால அந்த சேல்ஸ் வந்து வராத அமௌண்ட் எங்க இருக்கு, டெட்டாஸ் அப்படிங்கிற அசட்ல இருக்கு. அப்போ இந்த டெட்டாஸ்ங்கிற அசட் வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கும் போது 100 ரூபாய் கமிச்சிருக்கீங்கன்னா 100 ரூபாய் ரியலைஸ் ஆகுமா அப்படிங்கும்போது பாஸ்ட் ஹிஸ்டரி, இதுக்கு முன்னாடி நமக்கு ஹிஸ்டரி இருக்குது. டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துறாங்களா, இல்ல 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க, 90 ரூபா தான் நார்மலா வரும்னா அந்த 10 rupees அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா P&L அக்கௌண்ட் டேட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அப்போ டேட்டா 90 ரூபா தான் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பேர் ப்ரொவிஷன்ஸ். அதே மாதிரி ரிப்பேர்ஸ் ஆன் மிஷின். போன வருஷம் வந்து மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிப்பேர் ஆகுன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம், ஒரு கார் வச்சிருக்கோம்னா வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் ப்ராஃபிட் நிறைய வந்திருக்கும் போது அடுத்த வருஷத்துக்கு ப்ரொவிஷன் எடுத்து வச்சுக்கிறது. ஏன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த ரிப்பேர் ஆகும், அடுத்த வருஷம் கண்டிப்பா பேடெட்ஸ் ஆகும். அப்போ திடீர்னு ஒரு லாஸ் வரும்போது அது வந்து நம்ம திடீர்னு வந்தா ஓகே, அன்எக்ஸ்பெக்டட்னா ஓகே, பட் நம்மளுக்கு தெரியுது பாஸ்ட் ஹிஸ்டரி. அப்போ இந்த வருஷம் ப்ராஃபிட் அப்படியே ஓனருக்கு மாத்துறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் நீங்க ப்ரொவிஷன் எடுத்து வச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த அமௌண்ட்டை அப்படியே ரிசர்வா வச்சிருப்பீங்க, நாளைக்கு செலவு வரும்போது எடுத்துக்கலாம். அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பேஸ்ட் ஆன் பாஸ்ட் ஹிஸ்டரி. ஆனா ஃபியூச்சர்ல இதே அமௌண்ட் வரணும் இல்லை, இதை விட எச்சா வரலாம். 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க, 110 ரூபாய் ஆகலாம், 90 ரூபாய் ஆகலாம்.
மெஷின் எப்படி ரிப்பேர் ஆகும்னு தெரியாது. அதே மாதிரி டேட்டாஸ்ல திடீர்னு ஒருத்தன் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டா அப்படின்னா அவனால முழுசாக கொடுக்க முடியல. 100 ரூபாய்ங்கிறது 110 ரூபாய் வாங்கலாம். பட் 100 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதை வந்து ஆக்ட் அலோவ் பண்ணுது. அதை வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ப்ரொவிஷன்ஸ்க்கும் கண்டிஞ்சன்சிஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிஞ்சன்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அமௌண்ட் கரெக்டாக சொல்ல முடியாது. அதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க முடியாது. லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது. வெளியில ஒரு விஷயம் அது இருக்குது. நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிற விஷயம். அது பேட் டெட்ஸாக இருக்கட்டும், டெட்டாஸாக இருக்கட்டும், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு. கண்டிஜென்ட் லைபிலிட்டியில கண்டிப்பாக பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு தெரியாது. அதனால கண்டிஜென்ட் லைபிலிட்டிவோ கண்டிஜென்ட் அசட்டிவோ பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க முடியாது. ஆனால் ப்ரொவிஷன்ஸ் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம். முன்ன பின்ன கொஞ்சம் மாறினாலும் இந்த அமௌண்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரூவ் பண்ணலாம். அதனால இதை இப்போ என்ன பண்ணலாம்னா, ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் என்ன பண்ணுவோம், டேட்டாஸ்ல கழிச்சு காமிப்போம். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் மெஷினுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் போடுவோம். கம்பெனில எல்லாம் அப்படிதான் போடுவோம். அதையும் லெஸ் பண்ணி காமிக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வரும். ஆனால் கண்டிஜென்ட் அசட்ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டியோ கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரொவிஷன்ஸ் மாதிரியே இந்த லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த கண்டிஞ்சன்சிஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னால் அது தனியாக ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஜென்ட் அசட்ஸ் கண்டிஜென்ட் லைபிலிட்டி வந்து நார்மல் லைபிலிட்டி நார்மல் அசட் கூட ஏன் மேட்ச் ஆகி வராது அப்படின்னா, அதெல்லாமே எக்ஸாக்ட் ஃபிகர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரெடிட்டார் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பில்லு வருது, பர்ச்சேஸ் டு ஏ பர்ச்சேஸ் டு பி அப்படின்னு போடுறீங்க. அந்த ஏஓ பிஓ கிரெடிட்டார்ஸுங்கிற ஒரு குரூப்பாக சேர்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் தரணும். எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெட்டாஸ்ங்கிற ஒரு அசட் எல்லாத்தையுமே பில் போட்டு வித்துருக்கீங்க. ஏ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், பி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். சேல்ஸுங்கிறது இன்கமாக போயிருக்குது, ஏவும் பியும் டெட்டாஸாக கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இது கரண்ட் அசட்ஸ்ல டெட்டாஸ் அப்படின்னு வருது. இந்த இடத்துல வந்து இது கண்டிப்பாக இதுதான் அமௌண்ட். இதில் சில அமௌண்ட் வராமல் போயிடுச்சு அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சில அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பின்னாடி வரவும் செய்யலாம். இப்போ பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்னு போடும்போது அது வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சந்தோஷம். அது வந்து இன்கம் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷத்துக்கான இன்கமாக போட்டு அதுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டிடுவோம். ஸோ அதனால வந்து இந்த கண்டிஜென்ட் அசட்ஸ் அண்ட் கண்டிஜென்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது கண்டிப்பாக அமௌண்ட்டு இதுதான் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அமௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிக்காம நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ், அது நம்மளுக்கு ஃபேவரபிளா அசட்டா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொடுக்க வேண்டிய மாதிரி லைபிலிட்டியா இருந்தாலும் சரி, இது ஏன் நீ வந்து காமிக்க முட்ட அப்படின்னு சொல்லி யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமிச்சிருக்கோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு அடுத்த லெவலில் போகும்போது கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போகும்போது இப்போ ஃபவுண்டேஷன் லெவல்லையே வந்து சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கிடையாது. சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போகும்போது கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் எல்லாம் வரும். அப்போ வந்து இந்த கண்டிஜென்ட் அசட் கண்டிஜென்ட் லைபிலிட்டி மாதிரி இதை ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.